ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். தக்காளி தொக்கும் முட்டை மசாலாவும் சிம்பிளாக தான் இருக்கும் இந்த இது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். சோம்பு ஒரு டீஸ்பூன், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சோம்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைனா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 3 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம் நல்லா வதங்கணும். அட்லீஸ்ட் அந்த கோல்டன் கலர் அளவுக்குனாச்சும் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த லெவலுக்கு நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமாக அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 4 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக அந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த உப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இது எவ்வளோக்குள்ள சுண்டுதோ அவ்வளோக்குள்ள டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கூட சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். இது சிம்பிள் தான். வெங்காயம், தக்காளி கட் பண்ணிட்டோன்னா டக்குன்னு இந்த இது ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். ரைஸுக்கெலாம் சூப்பராக இருக்கும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி பெப்பர் ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு அழகாக ஒரு கிண்டி விட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. இப்போ தக்காளி தொக்கு பண்ணியாச்சு. அடுத்து சிம்பிளாக ஒரு முட்டை மசாலா பண்ணணுன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே நம்ம வேக வச்சுருந்த பாயில்ட் எக் அது லைட்டாக 4 பக்கமும் நல்லா கீறி விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு அதாவது லோ ஃப்ளேம்லேயே நல்லா அந்த மாதிரி பெரட்டி விட்டால் சூப்பரான எக் மசாலா சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை சுட சுட சாதத்துக்கு இந்த தக்காளி தொக்கும் முட்டை மசாலாவும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.